ஓட்டு போட்டு அங்க நடந்தே பாரு ஒழுங்கு மறையதை சொல்லிட்டேன். நீ யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. நான் சொல்ற ஆளுக்கு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். நோட்டாக்கு போட்டு வந்துடுறேன். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. பாரு என் ஓட்டு என் உரிமை. அதை நான் யாருக்கு வேணா போடுவேன். இவங்களுக்கு தான் போட சொல்லி நீ சொல்லக்கூடாது. அதேதான் நானும் சொல்றேன். நான் உன்கிட்ட சொன்னேனா? நான் உன்கிட்ட சொன்னேனா? வேற ஏதாவது கட்சி கூப்பிட சொல்லி நீ வந்து எதுக்கு என்ன டிவிக்கு கூப்பிட சொல்லி? நான் எடுக்கிற முடிவு தான் நீ எடுப்ப. நீ என்னடி சொல்றது டிவிக்கு கூப்பிட சொல்லி? நான் சொல்லுவேன். அப்பதான் உனக்கு சோறு இந்த வீட்ல. இல்ல வீட்டை விட்டு வெளிய போ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? இது வந்து நான் சொல்ற வரைக்கும் நீ கழட்டவே கூடாது. சரியா? ஏன் கோமன் கட்டி விட போறியா? ரவி ரவி எழுந்துறா. ஏய் எழுந்துறா, சீக்கிரம் எழுந்துறா. என்ன சொல்லு? நீ எழுந்துற சொல்றேன். ஒரு சர்ப்ரைஸ். எழுந்துறா சீக்கிரம். ஏய் இன்னிச்சு உட்கார் இருமா மாடே. வந்து கூப்பிட கத்திட்டு இருக்கேன். எழுந்துக்க மாட்டியா நீ? டடடாய். என்னடி இது? டிவிகே 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 டிவிகே. ஏது இது உனக்கு? எங்க இருந்து கட்டிட்டு வந்த? ஏய் நான் எங்கதும் கழட்டல. நானா வாங்குனேன். இப்போ சொன்னா பாத்துங்க பச்சை பொய். வாங்குனியா? ஆமா. இது எப்படி நல்லா இருக்குல்ல? எப்படி சூப்பர்ல? விசில்லாம் பாரு. 2 யானை பாரு. நல்லா இருக்கா? எங்க 3 யானை? 1 2 3 யானை. ஏய் பைத்தியம். நான் சொன்னது இதுல இருக்கிற 2 யானை. இங்க பாரு. நீயே ஒரு யானை தானே? நான் விஜய் ரசிக மட்டும் கிடையாது. புரியுதா? விஜய்க்கு தான் ஓட்டும் போட போறேன். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? நீயும் ஓட்டு போடணும் விஜய்க்கு. விஜய்க்கு நான் ஓட்டு போடணும்? ஆமா. எனக்கு ஓட்டே இல்லையே இந்த ஊர்ல. எனக்கு மதுரையில ஓட்டு. எங்க இருந்தானே? போ. எப்படிதான் லக்ஸரி பஸ்ல தான் போவேன். எவ்வளவு செலவாகும்? 2500 ரூபாய் டிக்கெட். சரி எவ்வளவு ஆகும்? 5000 ரூபாய் டிக்கெட். எவ்வளவு செலவானாலும் ஒரு 5000 செலவாகும். நம்ம பங்களங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் கர்வங்க தரணும். சாப்பிடணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அது 1000 ரூபாய் கொடுத்து போட்டு வரேன் ஓட்ட. ஓ அப்ப நீ காசு வாங்கிட்டு தான் நீ ஓட்டு போடுவ. காசு வாங்கிட்டு ஓட்டு போனா நான் விஜய் கிட்டயா காசு வாங்கினா? நீ என்கிட்ட வாங்குறதே தப்பு தானே? ஏ பைத்தியம். இப்ப எப்படி போறது? நான் மதுரை நடந்து போக சொல்றியா? ஒன்னொன்னு பண்ணு. கட்டு சோறு கட்டி கொடு. இப்பவே நடக்க ஆரம்பிக்கிறேன். 23ஆம் தேதிக்குள்ள போய் சேர்ந்துருவேன் மதுரையில. ஓட்டு போட்டு அங்க நடந்தே பாரு ஒழுங்கு மறையதை சொல்லிட்டேன். நீ யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. நான் சொல்ற ஆளுக்கு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். நோட்டாக்கு போட்டு வந்துடுறேன். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. பாரு என் ஓட்டு என் உரிமை. அதை நான் யாருக்கு வேணா போடுவேன். இவங்களுக்கு தான் போட சொல்லி நீ சொல்லக்கூடாது. அதேதான் நானும் சொல்றேன். நான் உன்கிட்ட சொன்னேனா? நான் உன்கிட்ட சொன்னேனா? வேற ஏதாவது கட்சி கூப்பிட சொல்லி நீ வந்து எதுக்கு என்ன டிவிக்கு கூப்பிட சொல்லி? நான் எடுக்கிற முடிவு தான் நீ எடுப்ப. நீ என்னடி சொல்றது டிவிக்கு கூப்பிட சொல்லி? நான் சொல்லுவேன். அப்பதான் உனக்கு சோறு இந்த வீட்ல. இல்ல வீட்டை விட்டு வெளிய போ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? உன் ஓட்டு உன் உரிமை ஒரு தடவை யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணு. இது என்னடி அநியாயமா இருக்கு? இது பெரிய அராஜகமா இருக்கு. ஆமா ஆமா. நான் யாருக்கு வேணா போடுவேன். அது ஏன் இஷ்டம். அப்படியெல்லாம் கிடையாது. குடும்பத்துல தலைவன் என்ன சொல்றாளோ அதுதான் தலைவன் கேட்கணும். தலைவன் வந்து குடிச்சிட்டு ஆடுவான். என்ன இஷ்டம் வேணா பண்ணுவான். தலைவன் அப்படி கிடையாது. எது நமக்கு நல்லதோ அதான் பண்ணுவா. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அவ்வளவுதான். கோலம் போட சொன்னாரு போட்டியா? கோலம் போட சொன்னாரு போட்டியா? அதெல்லாம் நாங்க போடுவோம். போட்டியா? ஓட்டு போடுற அன்னைக்கு போடுவோம். கோலம் போட சொன்னாரே போட்டியா இல்லையா? போடுவேன்டா. அது போட துப்பு இல்ல. ஒரு கோலம் போட வக்கு இல்ல. ஓட்டு போட போறானே. நீங்களா யார்? நான் சொல்லிட்டா என்ன? நீங்களா சொல்லிட்டா யாருன்னு? என்ன என்ன உங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல டிவிக்கு விசில் சின்னத்துல பொண்ணுன்னு போவீங்க. சரி. ஆனா மைண்ட்ல ஒண்ணு இருக்கு. மனுஷனுடைய புத்தின்னு கரெக்டா மிஷின் கிட்ட போறப்போ உன்னுடைய புத்தி அங்க காட்டுவீங்க. அதுக்குதானே மாத்தி போட்டுவீங்க. அதுக்குதான் என் தலை வந்து கோலத்தை போட சொன்னா. அத போட்டியா? போட்டுட்டு தானே இருக்கோம். போட்டு அழிஞ்சிருச்சுல. பக்கத்து இருக்கிற காண்டு பிடிச்சவன் தண்ணி ஊத்தி அரைச்சிட்டான். ஏய் அரசியெல்லாம் வேணாம்ப்பா. நமக்கு செட் ஆகாதுப்பா. ஏய் இப்படியே பேசுனதா பசங்களை கோத்து விட்டுறோம் பாத்துக்கோ. அவனை கூட்டு விடவா? கோத்து விடுறவங்கன்னா மல்லிப்பூ வாடி கோத்து விடுறதுக்கு உன்கிட்ட கோத்து விட்டுருவேன். அப்புறம் நீ போட்டுதான் ஆகணும். ரவி இது விளையாட்டு இல்ல ரவி. சிந்திக்கிற விஷயம் ரவி. யோசனை பண்ணு ரவி. ரவி வேண்டாம். யோசி ரவின்ட்டு நீங்க பேசுங்க. அப்ப நாங்க ஏன் பேச போறோம்? நீங்க எனக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும். டிவிக்கு விசில் சின்னத்துல ஓட்டு போடணும். நீ யாருக்கு போடுறன்னு எனக்கு தெரியணும். விஜய் பெரம்பூர் தொகுதியிலேயே திருச்சி கிழக்குல நிற்கிறாரு. அங்க போய் எனக்கு ஓட்டு இல்லடி. பெரம்பூர் தொகுதியிலேயே திருச்சி கிழக்குலயே எனக்கு மதுரையில ஓட்டுடி. எங்க ஊர்ல அட பைத்தியமே. எங்க போனாலும் மதுரை தொகுதியில நிக்க வச்சிருப்பாருல. அங்க விஜய் நிக்கலையே. அங்க வந்து நிக்க சொல்ல போட்டு போறோம். டேய் அவர் எத்தனை இடத்துல தான நிப்பாரு? 234 தொகுதியில அவர் தான் நிக்கிறாரு. அவர் சார்ந்த ஆளுங்க தான் நிக்க வச்சிருக்காருல. விசில் சின்னனை எது குடிச்சிருக்காங்க? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. நீ எதுவும் சொல்ல தேவை. நான் சொல்றது மட்டும் கேளு. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடு. போடுறியா? சின்னத்துக்கு ஓட்டு. சத்தியமா? ஏமா சத்தியமா? சத்தியமா
சத்தியமா நான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன். ஏய் ஏன் சிரிச்சிட்டு போற? இல்ல சத்தியம் பண்ணல, தலைமையில சத்தியம் பண்றல, சத்தியமா நான் விசில் சின்னத்துக்கு. உனக்கு சத்தியம் பண்றதா புளியோதரை சாப்பிடுற மாதிரி. நானா மட்டும் சொல்றேன். மாத்தி போட்டவனுக்கு ஏதோ அவமாறாதா? ஆமா, நான் விசில் சின்னத்துக்கு போடாம விவசாய சின்னத்துக்கு போட்டா உனக்கு ஏதோ ஆயிடுமா? போய் சத்தியம் பண்ணா எனக்கு எதனா ஆயிடும்டா. சத்தியமா நான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன். எருமமாடே, போய் சத்தியம் தானே பண்ற. இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. இல்ல போய் சொல்லாத. சத்தியமா தளபதி விஜய்க்கு தான் என் ஓட்டு. பாரு, அவர் மாதிரியே பண்ற, அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியாடா? ஏய் லூசே, டேய் வேணாம்டா, ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ண கூடாது. பாலிடிக்ஸ் பண்ணலடா, பண்ணலடா, ஒரு மாற்றம் வேணும்டா. வியூஸ் போகும், ரீல்ஸ் நல்லா வந்து அப்படிதான் வியூஸ் தான பண்றே. இப்போ சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது, ஒரு மாற்றம் வேணும், அதுக்காக தான் பண்றேன். இன்னைக்கு கிட்ட நான் சூர்யா ஃபேன் தான் நானு, சரியா? விஜய் ஃபேன்லாம் கிடையாது. ஒரே ஹைட்டா? ஹைட்டுக்கா கிடையாது. சரி, மனுஷன் நல்ல மனுஷன் வரட்டுமே. யாரு வரட்டுமே? விஜய் சார் தான். விஜய் நம்ம அண்ணன் தளபதி. போறியா? போறியா? போறோம். சத்தியமாடா, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. இங்க பாரு, என்ன இது வந்து நான் சொல்ற வரைக்கும் நீ கழட்டவே கூடாது, சரியா? ஏன் கோமன் கட்டி விட போறியா? கோமனை இல்லடா, நம்ம ஓட்டு போடுற வரைக்கும், போட்டு முடிக்கிற வரைக்கும் நீ கழட்டவே கூடாது, சரியா? ஏய் ஆமா. இது என்னடி இது? நானா எப்ப சொல்றேனோ யாரு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஐடியால? அதுல யாரும் சொல்ல, நானா யோசிச்சது, நானா சிந்திச்சது. நீ இப்படியே தான் இருக்க, இப்படியே தான் போற, அழகா இருக்கடா. எலெக்ஷன் வரைக்கும் நான் அதை கட்ட கூடாது. எலெக்ஷன் வந்து கட்ட கூடாது. இது யுக்தி இது. ஆமா, வீட்ல இருக்கிற ஹஸ்பண்டுக்கு தலையில அதை கட்டி விட்டுறீங்க. ஆமா, அப்பதான் யாரும் வர மாட்டாங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மத்த கட்சிக்காரங்க வர மாட்டாங்க, இத பார்த்தேன்னு தெறிக்க ஓடிடுவாங்க, புரியுதா? எலெக்ஷன் முடியறக்கே இத கட்டிட்டு சுத்தணும். நீ அவக்கவே கூடாது, நான் சொல்ற வரைக்கும் அவுக்காத. இது என்னடி சேக்கு மாதிரி கிட்ட கொஞ்ச நேரத்துல என்ன? தயவுசெய்து ஒரு நிமிஷம் இரு, இது என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு வரேன், இரு ஒரு நிமிஷம் இரு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. என்னடி பண்ண போற? சுனியம் ஒரு நிமிஷம் இரு. உன் ஃப்ரெண்டு வர போற போட்டு அங்கேயே அவனுடைய புருஷங்கத்தால இந்த மாதிரி தலைமை கட்ட சொல்ல போறியா? பைத்தியங்களா? வெறி இருக்கணும் தான், பாசம் இருக்கணும் தான், அதுக்காக இப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஒரு நிமிஷம் இரு, அப்படியே துள்ளாத ஓவரா. இவ்வளவு நாள் நீ சொல்றத நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றத கேளு. என்னடா போகவே மாட்டேங்குது? விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன்டி. ஒரு நிமிஷம் இரு. ஏய் எனக்கு ஏன்டி ஃபோன் பண்ற? பாத்தியா? ஏய் மாமனே, நீ டிவிக்கே தானே? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. யாரு விக்க? நீ காபி விக்க போடி. ஏன்டா இப்படி போய் சொன்ன நீ என்கிட்ட? இன்னைக்கு எதிர்கட்சிக்காரனே விசிச்சு தாண்டி ஓட்டு போட போறானுங்க, நீ வேற கம்மு நிறுறாதா? அட பாவி மனுஷா, எனக்கு வெக்கமா வருது. இதுல என்னடா வெக்கம்? என்ன பண்றது? உன்னோட உரிமை இது, நீ தான் முடிவு பண்ணணும். நீ அடுத்தவங்களுக்காக பயப்படுற பைத்தியமே. நானே 10 பேர்ட்ட போய் சொல்லிட்டு வரேன் டெய்லி போயிட்டு. என்னன்னு? விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி. நிஜமாவா சொல்ற? நம்ம 2 பேரும் போறோம், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், சரியா? எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. கழட்டவே மாட்டேன்னா, இதை நான் கட்டிக்கிட்டே இருக்கேன். குளிக்கிறப்ப கூட நான் இது அப்படியே தான் குளிப்பேன், கழட்ட மாட்டேன். தூங்குறப்ப கூட இதை கட்டின்னு தான் தூங்க போறேன். ஆளை பாரு.